ஹாய். ஹாய். வணக்கம். வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியாவோட அந்த ப்ராப்ளமோட லேட்டஸ்ட் அப்டேட் தான். உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், மார்ஷியல் லானா என்ன, அவர் எதனால போட்டிருக்காரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பேன். அதை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே இருக்கிற லிங்க்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதோட வந்து லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி இன்னொரு பார்த்தும் ஒரு ஸ்மால் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, அந்த டெமோக்ராட்டிக் பீப்புள் வந்து முதல் ஸ்ட்ராங்கா வந்து அவருக்கு ஆப்போசிட்ல இருந்தாங்க. இப்ப இருக்க பிரசிடென்ட்க்கு ஆப்போசிட்ல இருந்தாங்க. பட் இப்ப அவங்க வந்து ஆப்போசிட்ல இல்ல. ஸோ அதுதான் வந்து பெரிய விஷயம். ஏன்னா அவர் வந்து இடையில வந்து மாத்தி பேசினாங்க அப்படின்ற மாதிரி நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். அதேதான் இன்னமும் போயிட்டு இருக்கு. அவங்க வந்து இப்ப பிரசிடென்ட் சைடு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்ப இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, சவுத் கொரியால வந்து ரெண்டு டைப்பான பீப்புள் இருக்காங்க அசம்பிளில. டெமோக்ராட்டிக் பீப்புள் அண்ட் பீப்புள் பார்ட்டின்னு இருக்காங்க. ஸோ அதுல வந்து அவங்க ப்ளூ அண்ட் ரெட் அந்த மாதிரி கலர் வச்சு சொல்றாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அசம்பிளி வந்து கூடுறதுக்கு முன்னாடி வந்து பிரசிடென்ட் இன்னைக்கு காலையில வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அவர் சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. எதனால அப்படின்னா, அவர் வந்து இது மாதிரி டெமோக்ராட்டிக் பீப்புள் மாத்தி பேசினோடனே அந்த பிரசிடென்ட்டை வந்து ஃபயர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால பீப்புள்லாம் வந்து ஹி டிசர்வ் டு டை, ஸோ இந்த மாதிரி நிறைய ஹேட் கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சதும் அவர் வந்து காலையில ஒரு அனௌன்ஸ் கொடுத்தாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னோட வந்து பவர்ஃபுல் அந்த அத்தாரிட்டி எல்லாமே அவங்களுக்கு பீப்புள் பார்ட்டிஸ் கொடுக்குறேன். நான் வந்து ஜஸ்ட் பிரசிடென்ட் அந்த மாதிரி, அதாவது அவர் ரூல் பண்ணுவாரு. பட் வந்து பவர்ஃபுல்லான டிசிஷன் எல்லாம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பீப்புள் பார்ட்டி தான் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து அவர் சொல்லியிருந்தாரு. தென் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இயர் மார்ஷியல் லாக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்றதும் அப்பாலஜிஸும் அவர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க அசம்பிளி வந்து கூடியிருக்காங்க. அசம்பிளி கூடி அதை வந்து அவர் ஃபயர் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்கணும் இல்லைங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக கூடியிருக்காங்க. ஆனால் அதில் ஓட் கேட்பாங்கல்ல. ஸோ அந்த டைம்ல ஓட் கேட்கும் போது நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ பீப்புள் பார்ட்டிஸ் இருந்திருக்காங்க, டெமோக்ராட்டிக் பார்ட்டி இருந்திருக்காங்க. அப்போ வந்து ஓட்டு எல்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெமோக்ராட்டிக் பார்ட்டி அவங்க வந்து ஸ்பீச் பேசிட்டு இருக்கும்போதே அவங்க பார்ட்டியில் இருக்க அந்த சேர்மேனை தவிர மீதி உட்காந்துருக்கவங்க நிறைய பேர் எந்திரிச்சு வெளியில போக ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணவே இல்லை. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறைய வந்து கடைசியில ஓட்டு பார்த்தீங்க அப்படின்னா 200 ஓட்டு வரணுங்களாமா அவங்க சைட்ல வந்து அவர் ஃபயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 200 ஓட்டு வந்திருந்தா மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்களாம். பட் வந்து 195 ஓட்டு தான் வந்திருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் தான் இருக்கு. ஆக்சுவலா வந்து அந்த மாதிரி ஓட்டு வந்து கணக்கெடுக்கும் போது 195 தான் வந்திருந்தனால அவங்களால வந்து ஃபயர் பண்ண முடியாது அப்படிங்கிற டிசிஷன் தான் இப்ப இருக்கு. ஆனா அந்த இன்சிடென்ட் அந்த அசம்பிளிக்கு அப்புறம் பிரசிடென்ட் வந்து எதுவுமே இது வரைக்கும் பேசல. பட் அதுக்கு முன்னாடி காலையில அவர் சொன்ன விஷயம் தான் லாஸ்ட் விஷயம். ஸோ இவர் தான் இனிமேலும் ரூல் பண்ண போறாரு அப்படிங்கறது தான் வந்து உண்மையான விஷயம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு வந்து சப்போர்ட்டா அந்த பீப்புள் பார்ட்டிஸ் இருக்காங்க. அந்த பீப்புள் பார்ட்டிஸ்க்கு ஒரு அத்தாரிட்டி கொடுத்தாரு இல்லைங்க. அவங்க வந்து ஆல்ரெடியே பிரசிடென்ட் சைடு தான். அவங்க வந்து பேருக்கு தான் வந்து இவங்க பவர்ஃபுல் அந்த மாதிரி, ஆனா டிசிஷன் எல்லாம் அவர் தான் எடுப்பாரு. ஸோ அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா வந்து மக்களை வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து மார்ஷியல் இனிமேல் போட மாட்டேன், நான் போட்டதுக்காக அப்பாலஜைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுல வந்து அவங்க மக்களை பொறுத்த வரைக்கும் பெருசா நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவர் வந்து சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து இவங்க சைடு சப்போர்ட் பண்றதுக்கு வந்து பீப்புள் சைடு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் கிடையாது. ஏன்னா இந்த பார்ட்டி ஆல்ரெடி அவங்களோட சேர்ந்தவங்க தான். டெமோக்ராட்டிக் பீப்புளையும் இந்த சேர்மேனை தவிர மீதி எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே சடனா வந்து சேஞ்ச் ஆயிருக்காங்க. மேபி ஏதாவது பொலிட்டிக்கல் ரீசனா இருக்கலாம், ஏதாவது இஷ்யூஸா இருக்கலாம். ஸோ நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அங்க வந்து உண்மையான நிலவரம் வந்து இந்த சுச்சுவேஷன் வந்து இப்படிதான் இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் இதுதான் டிசிஷனு. மண்டேல இருந்து அவர்தான் வந்து ரூல் பண்ணுவாரு லீகலா கண்ட்ரிய. ஆனா வந்து டெசிஷன் இதெல்லாம் வந்து இவங்க தான் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிதான் இது வரைக்கும் கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, மிஞ்சும் கிட்ட வந்து கேட்போம். அவரு வந்து அவருக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இப்ப நமக்கு நம்ம ஊர்ல இருக்க ரூலை பத்தி இப்ப பாலிடிக்ஸ் தெரியும், நியூஸ் பாக்குறாங்கன்னா நமக்கு ஒரு ஐடியாஸ் இருக்குல்ல, அது மாதிரி அவருக்கு ஒரு ஐடியாஸ் இருக்கும். அதை பத்தி என்ன அப்படின்னு கேட்போம். மிஞ்சுன், what do you think about the issue? And now something is finalized, you know that he's going to rule again your country, that same president. Yes. So what do you think about that? Actually, in the car with the way back to home, I saw the news and I was so shocked about that. I expected that, of course, he will be fired because most of people think that he did terrible mistake. They just every course of
country and our economy is going to collapse. In this case, the People's Party even didn't attend to the vote. So it's very rude, and they just give up their responsibility as a congressman. We're very disappointed about their action, and most people will think that they did terrible mistake. Not he did terrible mistake. They did now. The People's Party and the president, they are all together. They are just one team, and I think we should show something. I think most of Koreans are thinking that they should do some protest or they should prepare something. Now I think that it will is normal, maybe very big protest and the riot will be happen next week, and we should look at it normal. So nothing was solved, and from now on it will be not legal fight, it will be people's fight. I worry about next week. இப்போ இதுக்கு முன்னாடி எப்படின்னா இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி சேர்ந்த மாதிரி அவங்களுக்குள்ள மட்டும்தான் இப்ப பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவல் நிஞ்சூன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் வந்து அவங்கதான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா அவரை வந்து ஃபயர் பண்ணிடணும், வேற யாராச்சும் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கணும் அப்படிங்கறத மக்களோட எதிர்பார்ப்பா இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து இவங்க எல்லாமே கிவ் அப் ஆகி அகைன் இவர் பிரசிடென்ட் ஆகிறதுனால இதுக்கு மேல வந்து மேபி பீப்புள்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம், எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி பீப்புள்ஸ் சைடு இருந்தா அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீக் அப்படின்ற மாதிரிதான் இவர் வந்து சொல்றாரு. பட் நமக்கு என்ன நடக்கும் அதுக்கு மேல, ஏன்னா இது வரைக்கும் டிசிஷன்ல லீகலா அவர் தான் பிரசிடென்டா இருப்பாங்க அப்படின்றது அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. பட் இதுக்கு மேல இருக்கிற முடிவு வந்து மக்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணா சேஞ்ச் ஆகுறது ஆனா பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இவரோட டிசிஷனா இருக்கு. நம்ம கண்டிப்பா பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நான் வந்து அந்த மாதிரி ஏதாவது நியூஸ் இஷ்யூஸ் எது நடந்தாலும் உங்களுக்கு வந்து உடனே அப்டேட் பண்றேன். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய். Bye.